வணக்கம் அண்ட் வெல்கம் டு VNK Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிக்கன் டம்ப்ளிங்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா சூடான தண்ணியில் மாவை நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் இதை கிளறி விடணும். இப்போ இதை கையால் நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சதும் இதை ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கிலோ சிக்கனை மைய அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன கேரட்டை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கிக்கலாம், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கினதும் இதையும் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவை எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா பிசையணும். இப்போ இதை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நாம் கலந்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்து மடித்து ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை இழுத்து விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அழகாக ஒரு விளக்கு ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ மீதி இருக்க எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி கலர் மாறணும். இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நாம் டம்ப்ளிங்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்க்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சிடலாம். வாவ், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் டம்ப்ளிங்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் முகத்தில் என்றும் புன்னகை பூக்கள் மலர அன்பு வாழ்த்துக்களுடன் வசந்தி. நன்றி.